Alhamdulillah Rabbil Alameen wa salatu wa salamu ala sayyidil mursaleen wa ala alihi wa ashabihi ajma'in. Qala Allah Ta'ala fil Qur'anil Azim wal Furqanil Majid. Ba'da a'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir Rahmanir Rahim. Nun wal kalam wa ma yasturun. وقال النبي صلى الله عليه وسلم الدين النصيحة أو كما قال عليه الصلاة والسلام صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபஈன்கள், தபஅத் தாபஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, கடந்த சில தினங்களாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் வரலாற்று தொடரை பார்த்து வருகிறோம். அதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்திற்கு எப்படி சென்றார்கள், மக்காவாசிகள் முஹாஜிர்களினுடைய தியாகங்கள் என்ன, மதீனாவாசிகள் அன்சாரிகளினுடைய பங்களிப்பு என்ன, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தேடி வந்த தூதுக்குழுக்கள் எப்படியெல்லாம் தேடி வந்து ஈமான் கொண்டார்கள் என்பதை குறித்து பார்ப்போம். இன்றைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கடிதம் அனுப்பி ஏகத்துவத்தை எப்படி எடுத்து சொன்னார்கள் என்பதை குறித்து பேச இருக்கிறோம். பேச்சுக்கு இல்லாத ஆற்றல் எழுத்துக்கு இருக்கிறது. பேச்சு காற்றிலே கரைந்து போய்விடும். இன்றைக்கும் எழுத்துதான் நிறைய இடங்களில் பேசும். பத்திரங்கள் எழுத்துக்களாகத்தான் இருக்கிறது. வேத நூல் அல் குர்ஆன் எழுத்தாகத்தான், மக்தூபாக எழுதப்பட்ட வேதமாகத்தான் இருக்கிறது. இந்த எழுத்துக்கு என்று தனி ஆற்றல். பெருமானாரினுடைய கடிதத்தின் ஆற்றல் என்ன? அந்த கடிதத்தை ஏற்றவர்கள் யார், ஏற்காதவர்கள் யார்? ஏற்றவர்கள் ஏற்றம் பெற்றார்கள், ஏற்காதவர்கள் ஏமாந்து போனார்கள் என்பதை குறித்து சில தகவல்களை உங்களோடு நான் பகிரப் போகிறேன். சில கடிதங்கள் சமூகத்திலே பெரிய புரட்சியையும் எழுச்சியையும் ஏற்படுத்தி இருக்கிறது. லெனினின் கடிதம் சமூகத்திலே புரட்சியை ஏற்படுத்தியது. இதை போல உமர் ரலியல்லாஹுவின் கடிதம் ஒரு பெரிய ஆச்சரியமான கடிதம். அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா உமர் ரலியல்லாஹுவுக்கு கடிதம் போடுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு, இங்கு ஒரு பழக்கம் ரோமிலே இருக்கிறது. 6 மிஸ்ரிலே, ஈஜிப்திலே ஒரு பழக்கம் இருக்கிறது. 6 ஓடவில்லை என்றால், மழை பெய்யலன்னா கன்னி பெண்ணை பழி கொடுத்து ஆற்றிலே போட்டால், புதைத்தால் நதி ஓடும் என்ற பழக்கம் இருக்கிறது. பழி கொடுக்கும் பழக்கம், நரைபலி என்று சொல்லுகிறார்களே, இன்னைக்கும் ஒரு சில சமூகத்திலே இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கலீஃபா உமர் ரலியல்லாஹுவுக்கு இந்த கடிதம் வருகிறது. எழுதியவர் அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா. இப்படி நரைபலி, இஸ்லாத்திலே நரைபலி இருக்கிறதா? உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு கடிதம் எழுதினார்களாம். இந்த கடிதத்தை தூக்கி ஆற்றிலே போடுங்கள், ஓடாத நதி ஓடும். கடிதம், ஆத்துக்கு கடிதம் எழுதியவர்கள் உலகத்தில் பார்த்திருக்கோமா? மனிதனுக்கு மனிதன் கடிதம் எழுதுவார்.
நதிக்கே கடிதம் எழுதிய கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா, அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அப்படி என்னதான் எழுதியிருக்கிறாங்க என்று கடிதத்தை திறந்து படிச்சா, நதியே அல்லாஹ்வின் உத்தரவின்படி ஓடுவதாக இருந்தால் நீ ஓடு, இல்லை என்றால் தண்ணீர் எங்களுக்கு தேவையில்லை, படைத்த ரப்புக்கு படைப்பினங்களை பார்த்து கொள்ள தெரியும் என்று நைல் நதிக்கு கடிதம் எழுதியிருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு கடிதத்தை போட்டார்கள் ஆற்றிலே. நைல் நதி வற்றாமல் இன்று வரை ஓடிக்கொண்டிருக்கிறது, வற்றாமல் ஓடுகிறது. அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். கடிதத்துக்கு என்று ஆற்றல் இருக்கிறது. அல்லாஹு அக்பர். உமர் ரலியல்லாஹுவினுடைய கடிதத்துக்கு இவ்வளவு ஆற்றல் என்றால் பெருமானாரின் கடிதம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் யாருக்கெல்லாம் கடிதம் எழுதினார்கள், எதையெல்லாம் எழுதினார்கள் என்று நீண்ட வரலாறுகள், ஏறத்தாழ 43 கடிதங்கள் பெருமானார் அனுப்பியிருக்கிறார்கள். 43 இடங்களுக்கு. அதை கொண்டு சென்றவர்கள் யார், அந்த கடிதம் செய்த வேலை என்ன என்பதைத்தான் உங்களோடு நான் பேசப் போகிறேன். முதல்ல ஹிம்சை சார்ந்த 2 கொடைவள்ளல்களுக்கு கடிதம் எழுதினார்கள், அறிவாளிகள். து கிலா, து அம்ர். 2 பேரும் ஹிம்சிலே பெரிய பணக்காரர்கள், நடுநிலை சிந்தனை கொண்டவர்கள், நல்லதை ஏற்கும் மனம் கொண்டவர்கள். இவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிதம் எழுதினார்கள். அஸ்லிம் தஸ்லம், நீங்க இஸ்லாம் ஆனா நல்லா இருப்பீங்க, உங்கள் கொடைகளுக்கான பகரம் கிடைக்கும். அந்த கடிதத்தை கொடுத்து விட்டது யார்கிட்டனா ஜரீர் பின் அப்துல்லா. யார் அவர் ஜரீர் பின் அப்துல்லா? இந்த இஸ்லாமிய சமுதாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய சஹாபி. அரபுகளே இயற்கையில் அழகானவர்கள் இல்லையா? நம்ம தமிழ்நாட்டுக்காரர் மாதிரியா இருப்பாங்க அரபுகள்? இயற்கையில் அழகானவர்கள். அந்த அழகிலும் பேரழகு ஜரீர் இப்னு அப்துல்லா. அவரை பார்த்து சொல்லுவார்களாம், சஹாபாக்களில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அவ்வளவு பேரழகு. அதனால அந்த மனைவி ஜரீர் இப்னு அப்துல்லாவினுடைய மனைவி வெளியவே விட மாட்டாங்க ஜரீர் இப்னு அப்துல்லாவை. போனா வேற ஏதாவது பெண்கள் பார்த்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறாங்களான்னு கேட்கிறாங்க. அவர் வெளியே போனாவே பெண்கள் கேட்பார்களாம், நான் உங்களை மனமுடித்துக் கொள்ளுகிறேன் என்று. அவ்வளவு அழகு ஜரீர் இப்னு அப்துல்லா. பெருமானாரை ஈமான் கொள்ளுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜரீரிடத்திலே சொன்னார்கள், ஜரீருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த ஆற்றல், என்ன எதிராளிகிட்ட பேசினாலும் அந்த எதிராளி அப்படியே ஏற்றுக்கொள்வார். மெஸ்மரிசம் பேச்சில. அதே போல அவர் யாரையும் ஏமாற்றி வாங்கியதாக வரலாறு. தனக்கு ஒரு குதிரை வேண்டும், தன்னுடைய பணியாளரை அனுப்பி குதிரை வாங்க சொல்லுகிறார். 800 திர்கம் பெற வேண்டிய குதிரையை 300 திர்கத்திற்கு வாங்கி வருகிறார் பணியாளர். நாம இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? நீ தாண்டா எனக்கு ஏத்த சபாஸ், நல்ல வேலைக்காரன். 800 பெற வேண்டியதை 300க்கு வாங்கி இருக்கிறாய், பாராட்டுவோமா இல்லையா? ஆனா ஜரீர் இப்னு அப்துல்லா ஏமாற்றி வாங்கி வந்திருக்கிறார். இந்த குதிரைக்காரரை ஏமாற்றி வாங்கி வந்திருக்கிறார். இது மார்க்கெட் ரேட் 800 திர்கம். அதனால் சென்று 800 கொடுத்து விட்டுவார். அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கூப்பிட்டு சொன்னாங்க, பெருமானார் அத்தீன் வன் நசீஹா, நீங்கள் யாரை பார்க்கிறீர்களோ அவர்களுக்கு ஒரு உபதேசம் செய்யுங்கள். யாரை பார்த்தாலும் ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா ஒரு உபதேசம் பண்ணுவார்கள். சின்ன வார்த்தையா இருக்கும், ஆனா ஒரு உபதேசத்தை பண்ணி விட்டு தான் செல்வார்கள். யாரை பார்த்தோம்? பெருமானார் இவர்களிடத்திலே தான் கடிதத்தை கொடுத்து அனுப்புகிறார்கள். து கிலா, து அம்ர் என்ற 2 கொடைவள்ளல்களுக்கு போனாரு. 2 பேர்த்தையும் பார்த்து சொன்னது இதுதான். ஜரீர் இப்னு அப்துல்லா பெருசாலாம் ஒண்ணு சொல்லல, கடல் ரொம்ப ஆழம், கப்பலை சரியா வச்சுக்கோங்கன்னாரு. அவ்வளவுதான். கடல் ரொம்ப ஆழமானது. ஃபஹ்கிமி ஸஃபீனா ஃபஇன்னல் பஹ்ர அமீக். 2 பேர் கேட்டாங்க, அப்படின்னா என்னன்னாங்க. மறுமை என்ற கடல் ரொம்ப ஆழமானது. அந்த மறுமை என்ற கடலிலே நாம் பயணிக்க வேண்டுமானால் துன்யா என்ற கப்பல் சரியாக இருக்க வேண்டும்.
நீங்கள் செல்லுகிற பாதையை சரி செய்து கொள்ளுங்கள். நமக்கு ஒரு பெரிய பாடம் இல்லையா? மறுமைங்கிற கப்பல், மறுமைங்கிற கடல், மறுமையில எத்தனை ஆண்டுகள் நாம் வாழப் போகிறோம், எவ்வளவு நாள் மறுமையில இருப்போம், ஏதாவது கணக்கு இருக்கிறதா? அலா புருசி மர்ஃபுஆ அலல் அராயிகி யன்துரூன். அல்லாஹ் சொல்றான், சொர்க்கத்தில் இப்படி சாய்மானத்தில் உட்காந்து சேர்ல உட்காந்து அப்படி சாஞ்சு பார்த்துக்கிட்டு இருப்பாராம் சொர்க்கத்தினுடைய நியாமத்துக்களை எல்லாம். இப்படி பார்த்துட்டு இந்த பக்கம் திரும்புறதுக்கு 70 வருஷம் ஆகுமா, இங்கிட்டு இருந்து இங்கிட்டு திரும்புறதுக்கு. அப்ப எவ்வளவு காலம் சொர்க்கத்தில் வாழ போறோம் நம்ம? அந்த வாழ்க்கை எவ்வளவு விசாலமானது. அந்த வாழ்க்கைக்கு இங்கேயே தயாராக வேண்டும் இல்லையா? 50 வயதை கடந்திருக்கிறோம், 60 வயதை கடந்திருக்கிறோம், 40 கடந்திருக்கிறோம். நாம் மறுமைக்கான என்ன தயாரிப்பு செய்திருக்கிறோம்? ஜரீர் இப்னு அப்துல்லா சொன்ன இந்த ஒரு வார்த்தை 2 பேர்களையும் புரட்டி போட்டது. 2 பேர்களும் குடும்பத்தோடு இஸ்லாத்திற்குள் இணைந்தார்கள். பெருமானார் கொடுத்த கடிதம் ஜரீர் இப்னு அப்துல்லாவினுடைய சொல். அல்லாஹு அக்பர். இரண்டாவதாக ஹாத்தப் இப்னு அபீ பல்தா, இவரிடத்திலே பெருமானார் மக்கூக்கிஸ் மன்னருக்கு கடிதம் அனுப்புகிறார்கள். மக்கூக்கிஸ் மன்னர், இந்த ஹாத்தப் இப்னு அபீ பல்தா இயற்கையிலே அறிவாளி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உத்தரவிட்டான், மக்கா குஃபார்கள் தொல்லை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள், அவர்களிடத்தில் போர் செய்து விடுங்கள், போர் செய்யுங்கள். அல்லாஹ் உத்தரவிட்டான். ரசூலுல்லாஹ் ரகசியமா சஹாபாக்கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த செய்தியை பெருமானார் மக்காவாசிகளிடத்திலே போர் செய்ய போகிறார்கள் என்ற செய்தியை ஒரு பெண்மணி இடத்திலே எழுதி கொடுத்து அனுப்புகிறார்கள். ஹாத்தப் இப்னு அபீ பல்தா, முதல்ல அவர் யாருங்கிறத சொல்றேன், எழுதி அனுப்புகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹீயின் வருகையை பெற்றவர்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டாங்க, உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டாங்க. இந்த இடத்துல இந்த பெண்மணி செல்லுவார்கள், அந்த பெண்மணி இடத்திலே ஒரு கடிதம் இருக்கிறது, அதை வாங்கி வாருங்கள். பைரஹா என்ற இடத்திலே இந்த பெண் செல்வாள். பெருமானார் சொன்ன பைரஹாவுக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு போய் நின்றாங்க. கரெக்டா அந்த பெண் வந்தாங்க. உங்கள்கிட்ட ஒரு கடிதம் இருக்கு, அந்த கடிதத்தை கொடுன்னாங்க அலி ரலியல்லாஹு. என்கிட்ட எந்த கடிதமுமே இல்லை. பெருமானார் வாழ்க்கையில் பொய் சொல்லி வரலாறே இல்லை. சாதிக்குல் மஸ்தூக், கண்மணி நாயகம், உங்கள் அடையாளத்தை சொல்லி கடிதம் இருக்கிறது என்று சொன்னார்கள். கடிதத்தை கொடுக்கவில்லை என்றால் உங்களை சோதனை செய்ய வேண்டியிருக்கும். அந்த அம்மா சடக்குள்ள இருந்து கடிதத்தை எடுத்து கொடுத்துச்சான். சடக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கு. எடுத்து கொடுத்த உடனே ராணுவ ரகசியத்தை வெளிப்படுத்திய குற்றம். ஹாத்தப் இப்னு அபீ பல்தா அழைக்கப்படுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, ரசூலே யஅதின் யா ரசூலல்லாஹ் அம்ரிப் உனுகா, அனுமதி கொடுங்கள், ராணுவ ரகசியத்தை வெளிப்படுத்தியவர், இவர் தலை எடுக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எதற்காக நீங்கள் இந்த கடிதத்தை அனுப்பினீர்கள்? அவர் சொன்னாரு, நான் காட்டி கொடுக்கறதுக்காக அனுப்பல ரசூலே, என் மனைவி மக்கள் எல்லாமே மக்காவில் தான் இருக்கிறாங்க, அவர்களை காப்பாற்றுவது என் கடமை இல்லையா? போரிலே என் பிள்ளைகள் இறந்து விட்டால் என்ன செய்வது ரசூலே? அதனால் என் மனைவி மக்களை அழைப்பதற்காக கடிதம் கொடுத்தேன். பெருமானார் சொன்னார்கள், ஹாத்தப் இப்னு அபீ பல்தா பத்ர் போர்க்களத்திலே கலந்து கொண்டவர், அவரின் பாவத்தை அல்லாஹ்வே மன்னித்து விட்டான், நான் மன்னிப்பதற்கு என்ன இருக்கிறது? அவர் புனிதர். இந்த ஹாத்தப் இப்னு அபீ பல்தாவினுடைய ஆற்றல், சிறந்த எழுத்தாளர், வஹீயை எழுதிய எழுத்தாளர், பேச்சாளர். இவரைத்தான் மன்னர் மக்கூக்கிஸ் போய் இந்த கடிதத்தை, பெருமானாரினுடைய கடிதத்தை கொடுக்கிறார்கள். கடிதத்தை படிக்கிறார். தஆலவு இலா கலிமத்தின் ஸவாஇன் பைனனா வ பைனக்கும், நம்ம 2 பேத்துக்கும் இணக்கமான விஷயத்தை மட்டும் பேசிக்கொள்ளலாம். பெருமானார் எழுதுறாங்க, பிரச்சனையான விஷயங்களை பேசினாங்க ஒரு காலத்திலே ஒத்து போகாது. நாம் எதிலே ஒற்றுமையாக இருக்கிறோமோ அதை மட்டும் பேசிக்கொள்ளலாம் என்று பெருமானார் தொடங்கி அழகாக எழுதினார்கள். இந்த பெருமானாரின் கடிதத்தை படித்து ஹாத்தப் இப்னு அபீ பல்தாவினுடைய வார்த்தைகளை கேட்டதற்கு பிறகு மக்கூக்கிஸ் மன்னன் எவ்வளவு அந்த கடிதத்தை மதித்தார், அந்த கடிதத்தை பாதுகாத்தார். அதோடு மட்டுமல்ல,
2 அடிமை பெண்களை கொடுத்து அனுப்புகிறார். மாரியா, சீரி. அந்த மன்னர் பக்கூகிஸ் மன்னர் கிறிஸ்தவ மன்னர். பொதுவாகவே உயர்ந்த குலத்தை சார்ந்தவர்களுக்கு, உயர்ந்தவர்களுக்கு சாதாரணமான ஆளை கொடுத்து அனுப்ப மாட்டாங்க பரிசா. அடிமைகள்லையும் ஆக உயர்ந்தவர்களை கொடுத்து அனுப்புகிறார். மாரியா, சீரி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாரியத்துல் கிப்தியாவை தான் மனம் செய்தார்கள். அவங்க மூலமா பிறந்த குழந்தை தான் இப்ராஹிம். 3 வயது வரை இருந்தார்கள். அதற்கு பிறகு வஃபாத்தானார்கள் என்ற வரலாறு தெரியும். இன்னொரு மாரியாவினுடைய சகோதரி சீரின். இந்த சீரினை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு தஆலாவுக்கு கொடுக்கிறார்கள். மன்னர் 2 அடிமையை கொடுத்தது மட்டுமல்லாமல் ஒரு குதிரை, அந்த குதிரை பேரழகு மிக்க குதிரை, அதனுடைய முடி அழகு, அது செல்லுகிற வேகம், அந்த குதிரைக்கு பேரே லஸாஸ். லஸாஸ் என்ற குதிரை மன்னரால் பெருமானாருக்கு அன்பளிப்பு செய்யப்படுகிறது. பெருமானார் எப்பயுமே வாகனிப்பார்களே ஒரு கழுதை, அந்த கழுதைக்கு பேரு துல்துல். பெருமானார் வஃபாத்தானவுடன் அந்த கழுதையும் வஃபாத்தாக்கி விட்டது. அது யார் கொடுத்தது? பக்கூகிஸ் மன்னர் கொடுத்தது. 20 செட்டு ஆடைகள். ஒரே ஒரு ஆண் அடிமை, எமீர் என்று சொல்லுகிற ஒரு ஆண் அடிமை, 1000 மிஸ்கால் தங்கம். ஒரு மிஸ்கால் என்பது 4 கிராம். 1000 மிஸ்கால் எவ்வளவு ஆச்சு? 4000 கிராம் தங்கம். பெருமானார் ஸல்லல்லாஹு இதை தாண்டி தேன் பெருமானாருக்கு இவ்வளவும் அன்பளிப்பு செய்கிறார் பக்கூகிஸ் மன்னர். இஸ்லாத்தை பற்றி எண்ணுகிறார். ஆனால் உள்ளே அவர் வருவதற்குள் அவர் இறந்து போனார். காரணம், அவரை சூழ்ந்திருப்பவர்கள் இஸ்லாத்திற்கு வர விடவில்லை. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கடிதம் கிடைத்தது. அந்த கடிதத்தை பாதுகாத்தார், பெருமானாரை நேசித்தார் என்ற வரலாறுகளை பார்க்கிறோம். பெருமானாரின் காலத்தில் அவர் இஸ்லாத்துக்கு வரல, இறந்து போயிட்டார். பெருமானாரின் இன்னொரு கடிதம் ஹுரைஸ் ரலியல்லாஹு தஆலா கொண்டு செல்கிறார்கள். ஹுரைஸ் யாரிடத்திலே கொண்டு செல்கிறார்கள்? யஹ்னா, யமன் நாட்டிலே மிகப்பெரிய வியாபாரி. அவர்தான் யமனினுடைய பொருளாதாரத்தை தீர்மானிப்பவர் யஹ்னா. இந்த ஹுரைஸ் யாரு? ஒரு அழகான வாலிபர். அவரை தெரிஞ்சுக்கிட்டா தானே அவர் கொண்டு போகிற கடிதத்தின் பவர் தெரியும். ஒரு தில்லகியான மனிதர். 18-19 வயது ஹுரைஸுக்கு. 19 வயது. ஹுனைன் போர்க்களத்திற்கு செல்கிறார்கள். செல்லுகிற போது கடைசியிலே பெண்களின் பகுதி. இந்த 18-19 வயசு இளைஞர்களுக்கு அன்னைக்கு இன்னைக்கு ஒரு பழக்கம் இருக்கு. அந்த அரும்பு மீசையை தடவுவான், அப்பதான் மீசை முளைக்கும். இப்படி தடவிக்கிட்டே இருப்பான், முடியை சீவிக்கிட்டே இருப்பான். யாராவது பொம்பளை புள்ள பார்த்துட்டா நம்மளை தான் பார்க்குறாங்கன்னு போய் கொஞ்சம் அப்படியே போஸ் கொடுப்பான். அது அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கு இல்லையா? கடைசி டென்ட்டில் பெண்கள் போர்க்களத்திற்கு எப்பொழுதும் வருவார்கள். காயமுற்றவர்களுக்கு மருந்து போடுவதற்காக, தண்ணீர் எடுப்பதற்காக பெண்கள் வருகிற பழக்கம் இருக்கிறது. இந்த உரைஸ் 19 வயசு உரைசு அந்த டென்ட் பக்கத்துல போறாரு. அவர் நினைச்சுக்கிட்டாரு நம்மளை தான் இந்த பொம்பளை எல்லாம் பார்க்குறாங்கன்னு நினைச்சிட்டு உள்ள போய் நல்ல புத்தாடையை அணிந்து கொண்டு தலையெல்லாம் சீவிட்டு ஒரு சின்ன பாறை இருக்கு, அது மேலே ஏறி உட்காந்துக்கிட்டார். தன்னை எல்லாம் பார்க்கணும்னு, பெண்கள் தன்னை பார்க்க வேண்டும் என்று. இவர் உட்கார்ந்த நேரம் ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களின் பகுதியில் அமர்ந்திருக்கிறாயே ஹுரைஸ், என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ்வை பார்த்த உடனே என்ன சொல்றதுன்னு தெரியாம சில பசங்க பீடி குடிச்சுட்டு இருப்பானுங்க. அவங்க அத்தா வந்துடுவாரு, வந்த உடனே போட்டு எரியாத ஒரு பொய் சொல்லுவான் இல்லையா? அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே என்ன ஹுரைஸ் இங்கே உட்கார்ந்து இருக்கிறியே? இல்லை, ஒட்டகம் காணாமல் போயிடுச்சு, தேடிக்கிட்டு இருக்கேன்ட்டார் பெருமானார்ட்ட. ஒட்டகம் காணாமல் போயிடுச்சு ரசூலே, தேடிட்டு இருக்கேன். ரசூலுல்லாஹ் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ரசூலை போன்று ஒரு சீர்திருத்தவாதி உலகம் கண்டதே இல்லை. அடுத்த தொழுக முடியுது. ரசூலுல்லாஹ் சலாம் கொடுத்த உடனே அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஹுரைஸ், அந்த ஒட்டகம் என்ன ஆனது?
ஒட்டகம் காணாம போனா தானே பதில் சொல்றதுக்கு பேசாம இருக்கிற. அடுத்த வக்து தொழுக முடியுதோ முடிஞ்ச உன்ன பெருமானா எங்க ஹுரைஸ் அஸ்ஸலாமு அலைக்கும், அந்த ஒட்டகம் என்ன ஆனது? ஹுரைஸ் என்ன பதில் சொல்லுவார்? போர்க்களம் முடிஞ்சு போறாங்க, ஹுரைஸின் ஒட்டகம் முன்னாடி போகுது, ரசூலுல்லாஹ் இங்க இருந்து கையை தூக்கிட்டாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஹுரைஸ், அந்த ஒட்டகம் என்ன ஆனது? என்ன பதில் சொல்றது? மதீனாவுக்கு வந்தாச்சு. மதீனாவுக்கு வந்து ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடி ரசூலுல்லாஹ் ஒட்டகத்தை பத்தி கேட்பாங்க. அதனால ரசூலுல்லாஹ் காலத்துல 8 பள்ளிவாசல் இருந்துச்சு, பனு சுரைக் மாதிரி. மஸ்ஜிது நபவிக்கு பக்கத்துல 8 பள்ளிவாசல். மஸ்ஜிது நபவியில தொழுதாத்தான் ரசூலுல்லாஹ் சலாம் சொல்லுவாங்க, பக்கத்து பள்ளிகள்ல போய் தொழுகலான்னு தொழுகிறார். ஆனாலும் அவரின் உள்மனம் சொல்கிறது, மஸ்ஜிது நபவியில சுன்னத்து தொழுதாலும் நபில் தொழுதாலும் எது தொழுதாலும் ஒண்ணுக்கு ஒரு ரக்காத்துக்கு 50,000 மடங்கு நன்மை, சில ரிவாயத்துக்கெல்லாம் 1000 மடங்கு நன்மை, ரெண்டுமே இருக்கு. 50,000 மடங்கு நன்மை. அதனால அவரா ஒரு ஐடியா பண்ணாரு, ரசூலுல்லாஹ் இல்லாத நேரமா ஒரு 11 மணிக்கு போய் நபில் தொழுகலாம், துஹா தொழுகலாம், பெருமானார் இருக்க மாட்டாங்க என்று மஸ்ஜிது நபவியில போய் தக்பீரை கட்டினா ரசூலுல்லாஹ் கதவை திறந்துட்டு பக்கத்துல உட்காந்துட்டாங்க. பக்கத்துல உட்கார்ந்தா ஹுரைஸ் ரலியல்லாஹ் நம்ம மாதிரி யோசிக்கிறார். என்ன யோசிச்சாரு? பெரிய பெரிய சூறாவா ஓதுவோம், பெருமானார் எந்திரிச்சு போயிடுவாங்க என்று ஒரு வாட்டி பெரிய பெரிய சூறாவா ஓத ஆரம்பிக்க பெருமானார் சொல்லிட்டாங்க, ஹுரைஸ் நீ சலாம் கொடுக்காம நான் போற மாதிரி இல்லைன்னு. பெருமானார் சொன்ன உன்ன வேக வேகமா தொழுது சலாம் கொடுத்தாரோ இல்லையோ, அந்த ஹுரைஸ் அந்த ஒட்டகம் என்ன ஆனது? ரசூலே ஒட்டகம்லாம் காணாம போல, நான் தெரியாம சொல்லிட்டேன் ரசூலே, தெரியாம சொல்லிட்டேன் ரசூலே. பெருமானார் ரஹிமக்கல்லா ரஹிமக்கல்லா ரஹிமக்கல்லா, இளைஞர்களை அவர்களின் வழியில் சென்று திருத்த வேண்டும் என்ற அழகான பாடம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார்கள். அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வானாக. இந்த ஹுரைஸ் வளர்ந்து 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 இந்த ஹுரைஸ் 20 வயதை தொடுகிற போதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஹ்னாவுக்கு 20 வயது இளைஞர் கடிதம் கொண்டு செல்கிறார். பெருமானாரின் கடிதத்தை பார்க்கிறார், இந்த ஹுரைஸின் நிலையை பார்க்கிறார். யஹ்னா இஸ்லாத்தை தழுவுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது பேரன்பு கொண்டவராய் வாழ்ந்தார். 4வது ஒரு கடிதம், ஹாரிஸ் இப்னு உமைர் இவரிடத்திலே பெருமானார் கடிதத்தை கொடுத்து ரோம் நாட்டு மன்னனுக்கு அனுப்புகிறார்கள். இந்த ரோமிகள் இயற்கையிலேயே, ரோம் நாடுங்கிறது எது தெரியுமா? இப்ப இருக்க பலஸ்தீன் அந்த சுத்து வட்டாரம், அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்குமே போர்க்குணம் கொண்டவர்கள். அந்த கடிதத்தை மதிக்கவே இல்லை. கடிதத்தை கொண்டு சென்ற ஹாரிஸ் இப்னு உமைரை கொன்று விடுகிறார்கள். தூதுவரை கொள்வது மிகப்பெரிய குற்றம். அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஅத்தா போரையே பெருமானார் ஏற்பாடு செய்தார்கள். கடிதத்தை அனுப்பிய அந்த தூதுவரை கொன்றதால் முஅத்தா போர்க்களம் நடக்கிறது. முஅத்தா 30,000 பேர். எத்தனை பேர்த்தை எதிர்க்கிறாங்க? 3 லட்சம் பேரை. 3 லட்சம் பேரை எதிர்ப்பதற்கு 30,000 பேர் செல்கிறார்கள். பெருமானார் இந்த 30,000 பேர்த்தை அனுப்பும் போதே சொன்னாங்க, என் தோழர் ஜாஃபர், யாரு? ரசூலுல்லாஹ்வுடைய சச்சா மகன், இவர் ஷஹீதாக்கப்படுவார். ஸைத் இவர் ஷஹீதாக்கப்படுவார். கொடிமாறும் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா இவர் ஷஹீதாக்கப்படுவார். எல்லாரும் யார் போரிலே ஷஹீதாக்கப்படுவார் என்பதை கூட சொல்லி அனுப்புனா எப்படி இருக்கும் போர்க்களத்துக்கு? இல்லையா? போகும்போதே நீ செத்துருவடா அப்படின்னு ஒரு ஆளை சொல்லி நீ போயிட்டு வாடான்னா போவனா? ஆனால் பெருமானாரின் மீது கொண்ட பேர் காதல், தன் உயிரை கொடுப்பதை ஆனந்தமாய் நினைத்தார்கள். அப்படி ஒரு சமூகம், இது ஒரு ஆனந்த சமூகம். ரசூல் வளர்த்த அந்த உம்மா, ரசூலின் தோழர்கள், ரசித்து ரசித்து படிக்க வேண்டிய தோழர்கள் அனுப்பி வைக்கிறாங்க. போனா பெருமானார் சொன்ன மாதிரியே நடக்குது. அதுக்கப்புறம் காலித் இப்னு வலீத் கொடியை பிடிப்பார், வெற்றி கிடைக்கும். நீண்ட வரலாறு சுருங்க சொல்லுகிறேன். காலித் இப்னு வலீத்
3000 பேர்களை தேர்வு செய்கிறார்கள். 30ல இருந்து எவ்வளவு தேர்வு செய்யறாங்க? 3000 பேர்கள், 3000 குதிரை வீரர்கள். 30 திசையில் நின்று கொள்ளுங்கள். 100 பேரா நிக்கணும். 8 திசை அல்ல, 30 பகுதிகளில் 3000 100 நில்லுங்க. அப்ப எத்தனை 100 இருப்பாங்க? 3000த்துல 30 100. குதிரை போடக்கூடாது, குதிரை ஓடக்கூடாது. குதிரை காலுக்கு கீழே இருந்து தூசிகளை கிளப்பிக் கொண்டே இருக்கவன். அல்லாஹு அக்பர். முதல் நாள் போர்க்களத்திலே 3 பேர்கள் ஷஹீதாகிறார்கள். ஸைத் ரலியல்லாஹு, ஜாஃபர் ரலியல்லாஹு, அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா. அடுத்த நாள் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அந்த குதிரை குழம்புல இருந்து வர்ற தூசியை பார்த்து ரோமிகள் 3 லட்சம் பேரும் பயந்து போனார்கள். வான வீதியையே இந்த அரபுகள், இந்த பாலைவனத்து அரபுகள், வான வீதி முழுக்க புகை மண்டலமாக இருக்கிறது என்றால் எத்தனை 1000 பேர் வருகிறார்களோ தெரியவில்லையே என்று போரே நடக்காமல் வெற்றி கொண்டார்களே. மத்தாவில்லை. முதல் நாள் தான் நடந்து, அடுத்த நாள் இல்ல, ஓடிட்டான். இதற்கு யார் காரணம்? கடிதம் கொண்டு போனவரை கொலை செய்ததுதான் காரணம். மத்தா நடந்தது, இஸ்லாத்திற்கு வெற்றி கிடைத்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5வதாக ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். அந்த கடிதத்தை கொண்டு சென்றவர் திஹ்யத்துல் கலபி. யாருக்கு போறாங்க? ஹெர்குலிஸ் மன்னர். ஒரு நீண்ட வரலாறு. புகாரியில எடுத்த எடுப்பிலேயே 3வது 4வது பக்கத்துல இவங்க வரலாறு தான் வரும். ஹெர்குலிஸ் மன்னருக்கு திஹ்யத்துல் கலபி கடிதம் கொண்டு செல்கிறார். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வருவதாக இருந்தால் கூட யாரின் தோற்றத்தில் தான் வருவார்கள்? திஹ்யத்துல் கலபி அவ்வளவு பரிசுத்தமானவர். அந்த திஹ்யத்துல் கலபியினுடைய கடிதம் ஹெர்குலிஸ் மன்னருக்கு கிடைக்கிறது. இந்த கடிதத்தை தர்ஜுமான கூப்பிடுறாரு. அவருக்கு அரபி தெரியாது. தர்ஜுமான கூப்பிடுறாரு, படின்னாரு. யாராவது அரபு நாட்டிலிருந்து இங்கு வியாபாரத்திற்கு வந்திருக்கிறார்களா என்று கேட்டார். அந்த நேரம் பார்த்து கரெக்டா அபூ சுஃபியான் வியாபாரத்திற்கு சென்றிருக்கிறார். பொதுவாகவே மக்காவாசிகளுக்கு ஒரு பழக்கம், கூட்டு வணிகம். ஒரு குழுவாக சென்றிருந்தார்கள். அபூ சுஃபியான் அப்ப இஸ்லாத்துக்கு வரல. எல்லாத்தையும் ஹெர்குலிஸ் மன்னர் அழைக்கிறார். அபூ சுஃபியானுக்கு கடும் கோபம். இந்த முகம்மதினுடைய செய்தி இங்கு வரை வந்திருக்கிறதா? பெருமானாரை கொன்று குவிக்க வேண்டும் என்று நினைப்பவர் அபூ சுஃபியான். உஹது போர்க்களத்திலே ரசூல் இறந்து விட்டார்கள் என்று வதந்தியை கிளப்பியதால் 70 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். ரசூலை எப்படியாவது வெல்ல வேண்டும் என்று நினைத்தவர் அபூ சுஃபியான். அவர் வந்திருக்கிறாரு. ஹெர்குலிஸ் மன்னர் கூப்பிட்டாரு. இதுல முகம்மதுக்கு ரொம்ப நெருக்கமான சொந்த யாருன்னு கேட்டாரு. அபூ சுஃபியான் நான் தான். முன்னாடி உட்கார வச்சிட்டார். கூட வந்த வியாபாரிகள் அத்தனை பேர்த்தையும் பின்னாடி உட்கார வச்சிட்டார், முதுகுக்கு பின்னாடி. அபூ சுஃபியான் மன்னரை பார்த்து உட்கார்ந்து இருக்கிறார். அபூ சுஃபியானின் முதுகுக்கு பின்னால் பாக்கி எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும். தர்ஜுமான்ட்ட சொல்றாரு. அவர் சொல்றதை அப்படியே டிரான்ஸ்லேஷன் பண்ணணும். இவர் தப்பா சொன்னா பின்னாடி இருக்கிறாள் எடுத்து கொடுக்கணும். எடுத்து கொடுக்குறாளுக்கு பரிசு. தப்பா சொல்லிட்டா எடுத்து கொடுக்கணும். அபூ சுஃபியான் சொல்றாரு, நான் தப்பா சொல்லணும்னு தான் நினைச்சேன், ஆனா பின்னாடி மாட்டி கொடுத்துட்டா என்ன செய்யறது? மன்னன்ட்ட மாட்டுனா தலை இருக்காது. அதனால் வேறு வழி இல்லாமல் இருந்தேன். 10 கேள்வி கேட்டார் மன்னர். 10 கேள்வி கேட்கிறார் அபூ சுஃபியான் இடத்திலே. முதல் கேள்வி என்ன தெரியுமா? இது இமாம் புகாரி அறிவிக்கிறார்கள். இந்த முஹம்மத் உங்கள் சமூகத்திலே எந்த குலத்தை சார்ந்தவர்? உயர் குலமா தாழ் குலமா? எந்த கபீலா என்று கேட்கிற போது அபூ சுஃபியான் சொன்னார், குறைஷி குலம், உயர் குலத்தை சார்ந்தவர். முதல் கேள்விக்கு பதில் வந்துருச்சு. இவரின் குடும்பத்தில் யாராவது நபி என்று சொல்லி இருக்கிறார்களா? இவங்க அத்தா நபின்னு சொல்லி இருக்காரா? உங்க அத்தாவோட அத்தா யாராவது நபின்னு சொல்லி இருக்கிறாங்களா? இல்லை, அப்படிலாம் யாரும் சொன்னதில்லை. 2வது கேள்வி. 3வது கேள்வி கேட்டாரு, இவரின் குடும்பத்தில் யாராவது அரசர்கள் இருக்கிறார்களா? மன்னன் ஆபாயிஹி மலிக். அப்படிலாம் இல்லை. இவரை பின்பற்றுபவர்கள் உயர்குலத்தை சார்ந்தவர்களா? பெரிய பெரிய பணக்காரர்கள் பின்பற்றுகிறார்களா
இவரை ஏழைகள் பின்பற்றுகிறார்களா? அபூ சுஃபியான் சொன்னாரு, ஏழைகள் தான் பின்பற்றுகிறார்கள். பின்பற்றுபவர்கள் அதிகமாகிறார்களா குறைகிறார்களா? அதிகமாகிக் கொண்டுதான் இருக்கிறார்கள், குறையவில்லை. உள்ளே நுழைந்தவர்கள் அந்த மார்க்கத்தின் மீது கோபம் கொண்டு மதம் மாறி இருக்கிறார்களா? அப்படின்னா ஒன்றும் மாறல. அவர் இதற்கு முன்னால் உங்களிடத்திலே 40 ஆண்டுகளுக்கு மேலே வாழ்ந்தாரே, அவர் ஏதாவது பொய் சொல்லி இருக்கிறாரா? இல்லை, அவர் பொய்யெல்லாம் சொன்னதில்லை. உங்களிடத்திலே கொடுக்கல் வாங்கலில் வாக்கு மீறி இருக்கிறாரா? வாக்கு மீறி இருக்கிறாரா? இல்ல, வாக்கு மீறியதில்லை. உங்களுக்கும் அவருக்கும் போர் நடந்திருக்கிறதா? இங்கதான் அபூ சுஃபியான் என்னால கொஞ்சம் போட்டு விட முடிஞ்சு. ஆமா, போர் நடந்துச்சு. ஒரு போர்ல அவர் ஜெயிச்சாரு, பத்ர் போர்ல. ஒரு போர் உஹது போர்ல நாங்க ஜெயிச்சோம் என்று லேசாக நான் கொஞ்சம் உள்ளே போட்டேன். அதற்கு பிறகும் அவர் கேட்டார், அவர் என்னதான் சொல்கிறார் சொல்லுங்கள். அக்குகிஸ் மன்னர் கேட்கிறார், என்னதான் சொல்றார் சொல்லுங்கள். அபூ சுஃபியான் சொன்னாரு, அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லுகிறார், அவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று சொல்கிறார், தொழ வேண்டும் என்று சொல்கிறார், ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார், உண்மைதான் பேச வேண்டும் என்று சொல்கிறார், பத்தினித்தனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார், அல்லாஹு அக்பர், அதோடு சேர்த்து சிலத்துர் ரஹம் உறவுகளோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று சொல்கிறார். இந்த எல்லா கேள்வியும் 10 கேள்வியும் கேட்டதற்கு பிறகு பக்கூகிஸ் மன்னர், நான் எதிர்பார்த்த நபி வந்து விட்டார், நான் எதிர்பார்த்த நபி வந்து விட்டார் சொல்லிவிட்டு அபூ சுஃபியான் இடத்திலே சொன்னார், ஒவ்வொரு கேள்வியையும் சொல்லி சொல்லி பதில் சொல்லுகிறார். பொதுவாகவே நபிமார்கள் எல்லாம் உயர்குலத்தை சார்ந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். உலகத்தில் தோன்றிய நபிமார்கள் அத்துணை பேர்களும் அந்த சமூகத்திலேயே உயர்ந்த குலத்தை சார்ந்தவர்களாக இருப்பார்கள். அவர் தகப்பனார் நபி இல்லைல்ல, தகப்பனார் நபின்னு சொன்னாரா? இல்லைன்னு தானே சொன்னீங்க. தகப்பனார் நபி என்று சொல்லி இருந்தால் அவரை பின்பற்றி இவரும் நபி என்று பொய் சொல்லுகிறார் என்று சொல்லலாம். யாருமே நபி இல்லை என்றால் உண்மையில் நபிதான். அவருடைய பெற்றோர்களில் அரசர்கள் இருக்கிறார்களா? அரசராக இருந்தால் அந்த ஆட்சியை பிடிப்பதற்காகத்தான் நபி என்று கூட சொல்லி இருக்கலாம், அதுவும் இல்லை என்று சொல்லிவிட்டீர்கள். பொதுவாகவே எல்லா நபிமார்களையும் பின்பற்றக்கூடியவர்கள் வறியவர்களாகத்தான் இருந்தார்கள். அதை போல இவரையும் வறியவர் தான். பொதுவாகவே ஈமான் மனதிற்குள் சென்று விட்டால், ஈமான் உள்ளே சென்று விட்டால் ஒரு காலத்திலும் அவர்கள் மதம் மாற மாட்டார்கள், முர்த்தத்தாக மாட்டார்கள். நபிமார்கள் என்றைக்கும் பொய் சொல்ல மாட்டார்கள், பொய்யை கொண்டு இட்டுக்கட்டப்பட மாட்டார்கள். நபிமார்கள் வாக்குறுதி மீறவே மாட்டார்கள். நம்மள மாதிரி இல்லையா? வியாழக்கிழமை காசு தர்றேன்னு சொல்லியிருப்போம், எந்த வியாழன்னு சொல்லல, அதனால எந்த வியாழன் வேண்டாலும் கொடுத்துக்கலாம். ஆனால் நபிமார்கள் சொன்ன சொல்லில் இருந்து வாக்கு மீற மாட்டார்கள். போர் என்பது சிஜால், வாளியாகத்தான் இருக்கும். ஒரு தடவை நபி ஜெயிப்பார், ஒரு தடவை மற்றவர்கள் ஜெயிப்பார்கள், இப்படித்தான் இருக்கும். நல்லதைத்தானே அவர் ஏவுகிறார் என்று சொல்லிவிட்டு அபூ சுஃபியான் இடத்திலே சொன்னார். அபூ சுஃபியானின் உள்ளத்திற்குள் ஈமான் வருவதற்கும் இது காரணம். அபூ சுஃபியான் சொன்னாரு, ஒரு நாள் வரும், இந்த இடம், மக்கூகிஸ் மன்னர் சொல்லுகிறார், இந்த இடம் நான் காலடி வைத்திருக்கிற இடம் அவருக்கு சொந்தமாகும். அவரை நான் காண வேண்டும், அவரின் காலை கழுவ வேண்டும். மன்னர் சொல்றார், காலை நான் கழுவ வேண்டும். ஈலியா என்ற ஒரு இடத்திலே அவருடைய மாளிகை, மன்னர் மாளிகை ஈலியாவில் இருக்கிறது. எல்லா அமைச்சர்களையும் ஒன்று சேர்க்கிறார், முக்கியஸ்தர்கள் அத்துணை பேர்களையும் ஒன்று சேர்க்கிறார். எல்லாம் கதவை முடுங்கன்ட்டார். ஒரு நபி நாம் தேடிக்கொண்டிருந்தோமே, கத்தனா செய்யப்பட்ட ஒரு உம்மத் வரும், ஒரு நபி வருவார், ஒரு சமூகம் வரும் என்று தேடினோமே, அந்த நபி வந்து விட்டார். அந்த நபியை நாம் எல்லாம் ஈமான் கொள்ள வேண்டும் என்று சொல்ல அங்கு இருக்கிற அமைச்சர்கள் எல்லாம் கூச்சலிட ஆரம்பித்து விட்டார். இதற்காகத்தான் எங்களை அழைத்தீர்களா என்று கழுதை கத்துவதை போல கத்த ஆரம்பித்து விட்டார். உடனே ஆட்சியை தக்க வைக்கணுமா இல்லையா? இந்த ஆட்சியின் போதை ரொம்ப உலகத்தில் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும். அதனால் அவர் உங்களை சோதிப்பதற்காகத்தான், நீங்க உங்க மார்க்கத்தில் ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்களான்னு சோதிப்பதற்காகத்தான் நான் இவ்வாறு செய்தேன். நான் அந்த மார்க்கத்திற்கு செல்லவில்லை, நீங்கள் சென்று விடுவீர்களோ என்ற பயத்தில் இவ்வாறு செய்து விட்டேன் என்று ஈமான் கொள்ளாமலேயே இறந்து போனார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப வருத்தப்பட்டார்கள்.
இந்த மக்கூகிஸ் மன்னருக்கும் கடிதம் சென்றது. அல்லாஹ் அக்பர். முசைலமா பெருமானார் எத்தனை கடிதம் எழுதினார்கள் முசைலமாவுக்கு. அம்ர் இப்னு உமையத் அல்-அம்ரி, முசைலமத்துல் கத்தாப், யமாமாவின் தலைவர், முசைலமாவுக்கு கடிதம். ரசூலுல்லாஹ் எப்பயுமே கடிதம் எழுதினாக்கா முத்திரை வைப்பார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஒரு முத்திரை இருக்கும். ஏன்னா முத்திரை இல்லாத கடிதம் அது செல்லாத கடிதம் இல்லையா? அட்ரஸ் இல்லைன்னா அதுக்கு பேர் என்னது? அட்ரஸ் இல்லா கடிதத்துக்கு பேர் மொட்டை கடிதம். அதுக்கு எந்த பவரும் இல்லை. அதனால் ரசூலுல்லாஹ் முத்திரை குத்துவார்கள். முசைலமத்துல் கத்தாபுக்கு கடிதம் எழுதுகிறார்கள். உன்னை நீ நபி என்று சொல்லுகிறாயே, எனக்கு வகி வருகிறது, உனக்கு என்ன வருகிறது? அவனும் பதில் கெடுது, என்ன எனக்கும் தான் வகி வருதுன்னு எழுதினான். என்ன வருகிறது உனக்கு வகி? யாவபர் யாவபர் இன்னமா லக்க உதுனானி வ சதுர் வ சாயிருக்கு அஃப்ருன் நக்ர் என்று ஜிப்ராயில் இப்பதான் சொல்லிட்டு போனார்னு கடிதம் எழுதினான். முயலே முயலே, உனக்கு 2 காது இருக்கிறது, ஒரு இதயம் இருக்கிறது, 4 கால் இருக்குது, நீ போய் ஒதுங்குகிற இடம் பள்ளம். இது ஜிப்ராயில் சொன்னதான் தெரியுமா? முயலுக்கு 2 காது, ஒரு இதயம், 4 காலு. அல்லாஹ் அக்பர். அவனும் ஏற்றுக்கொள்ளவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கடிதத்தை மதிக்காதவர்களில் முசைலமாவும் ஒன்று. உமன் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடிதம் கொண்டு செல்லக்கூடியவர் ஷம்மா இப்னு வஹப், பல்க் நாட்டினுடைய மன்னர் ஹாரிஸ் இப்னு அபி ஷம்ர் கடிதம் அனுப்புகிறார்கள். ஹாரிஸ் இப்னு அபி ஷம்ருக்கு போகுது. ஆனா அவரை மன்னரை பார்க்கறது அவ்வளவு லேசான காரியம் இல்லை. அந்த மன்னர் முரட்டு மன்னர், யாரையும் கொலை செய்வதற்கு தயங்காதவர். அந்த மன்னரை பார்க்கறதுக்கு முன்னாடி அவருடைய பிய முர்ரி, அந்த முர்ரி இடத்துல போய் அந்த கடிதத்தை காட்டுகிறார். அவர் பார்த்து விட்டு, இது முகம்மதின் கடிதமா? முந்திய வேதங்களில் அவரை பற்றி பார்த்திருக்கிறேன், படித்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த கடிதத்தை முத்துகிறார், ஒட்டுகிறார், முத்துகிறார், ஒத்துகிறார். அந்த கடிதம் மன்னர் வருகிறார், இதை கொண்டு போய் கொடுங்கள் என்று சொல்ல மன்னரிடத்திலே அந்த கடிதம் காட்டப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடிதத்தை பார்த்தவுடன் அந்த முரட்டு மன்னன் உள்ளமெல்லாம் குழந்தையை போல உருகி போனார். பரிசுகளை கொடுத்து, நான் இப்பொழுதே ஈமான் கொள்ளுகிறேன், அந்த முகம்மதை காண எனக்கு கண்கள் தேடுகிறது, ஆனால் என்னுடைய ஆட்சியின் சுமை என்னால் வர முடியவில்லை. அங்கேயே ஈமான் கொண்டார். பெருமானாரின் கடிதம் பார்த்த பார்வையில் ஈமானை கொடுத்தது. இதுவும் வரலாறு. அல்லாஹு அக்பர். இன்னொரு பக்கம் அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா கிஸ்ரா நாட்டுக்கு செல்லுகிறார்கள். பெருமானாரினுடைய கடிதத்தை கொடுக்கிறார்கள். நீங்கள் எல்லாம் நிறைய விவசாயம் செய்கிறீர்கள், மன்னரே, இஸ்லாத்திற்குள்ளே நுழைந்து விட்டால், அல்லாஹ் ஒருவனை வணங்கினால், நீங்கள் ஈமான் கொண்டால், அந்த நன்மை முழுக்க உங்களை சேர்ந்து எல்லா கிராமவாசிகளும் ஈமான் கொள்ளுவார்கள், விவசாயிகள் ஈமான் கொள்ளுவார்கள், அத்தனை நன்மையும் உங்களுக்குத்தான் இருக்கிறது என்று மன்னருக்கு பெருமானார் கடிதம் கொடுக்க, அந்த கிஸ்ரா நாட்டு மன்னன் அந்த கடிதத்தை படிக்க கூட இல்லை. அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபாவிடத்திலே வாங்கிவிட்டு, எனக்கு புத்தி சொல்வதற்கு ஒருவர் வந்திருக்கிறாரா என்று கடிதத்தை கிழித்தார். படிக்கவே இல்லை. இந்த செய்தி பெருமானாருக்கு கிடைக்கிறது. அல்லாஹும்ம மஸ்ஸிக்குஹு குல்ல முமஸ்ஸக், எல்லாம் ஏன் கடிதத்தை கிழிச்ச மாதிரி அவனை கிழிச்சிருந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிதத்தை கிழிச்சான், அவனை கிழிச்சிரு. 6 மாதம் ஆட்சி முடிந்தது. காரணம், ஒரு பெண்ணை தகப்பனும் மகனும் நேசிக்கிறார்கள். மன்னர் அரண்மனையிலேயே ஒரு பெண்ணை தகப்பனும் நேசிக்கிறார், மகனும் நேசிக்கிறார். மயம் முடிவு பண்ணிட்டான், தகப்பனாரை கொன்றணும். அப்ப முடிவு பண்ணிட்டான், மகனை காலி பண்ணிடணும். அதனால அப்ப காலி பண்றதா இருந்தா என்ன செய்வான்? இது குவத்தை பா, நல்ல உடலுக்கு ஆரோக்கியம் தருகிற மருந்துன்னு ஒரு விஷத்தை வாங்கி வச்சுட்டான். விஷத்தை வாங்கி இதை சாப்பிட்டாக்க ஆரோக்கியம் கிடைக்கும், வலு கிடைக்கும், சக்தி கிடைக்கும். பசங்கள்லாம் அத்தாவை கொள்றதுக்கு அவ்வளவு வேகம் இந்த மருந்து வாங்கி வைக்கிறதுலாம் இல்லை. நேரம் வந்தா வேலையை முடிச்சுட்டான், தகப்பனை கொண்டான். பொண்ணு முடிச்சுட்டு போற வழியில பார்த்தா குவத்தை பா என்று மருந்து இருக்கிறது. சரி, ஆளை முடிச்சாச்சு. ஆம்சா வேற சிரிக்கிறாரு, ஏதோ மருந்து வச்சிருப்பார் போல தெரியும் இல்லையா? அன்புக்குரியவர்களே,
அதனால அந்த மருந்தை குடிச்சான், அவனும் இறந்து போனான். தகப்பனும் இறந்தான், மகனும் இறந்தான், ஒரே நாளில் இறந்தார்கள். பெண்ணின் கையில் ஆட்சி போனது. 6 மாதத்தில் கிஸ்ரா கிழிக்கப்பட்டது. பெருமானாரின் கடிதத்தை கிழித்தார்கள், கிஸ்ரா கிழிந்து போனார். வரலாறு. அல்லாஹ் அக்பர். பனுல் ஹாரிஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கடிதம் செல்கிறது பனுல் ஹாரிஸ். நல்ல அறிவாளிகள் நினைச்சு பெருமானார் கடிதம் எழுதினாங்க. கொண்டு சென்றவர் ஜரீர் இப்னு அப்துல்லா. இதே ஜரீர் இப்னு அப்துல்லா கொண்டு போறாங்க. ஆனா அந்த பனுல் ஹாரிஸ் தன்னை அறிவாளி என்று நிறைய பேர் முட்டாள்கள் நினைப்பார்கள். பெருமானாரினுடைய கடிதத்தை கிழிச்சு முறை செஞ்சுட்டாங்க, பெட்டி செய்து விட்டாங்க. நம்ம பழைய காலத்துல எல்லாம், இந்த காலத்துல அது இருக்கா இல்லையான்னு தெரியல, எல்லா பேப்பரையும் கிழிச்சு அந்த பெட்டி செய்வாங்க. அதே மாதிரி பெட்டி செய்து விட்டான். பெருமானாரினுடைய கடிதத்தை கிழித்து பெட்டி செய்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் இந்த செய்தி கிடைச்ச மாலகும் தகபல்லாஹு கூலிஹி. அல்லாஹ் அக்பர். என்ன ஆனது? மாலகும், இவர்களுக்கு என்ன ஆனது? அல்லாஹ் இவர்களினுடைய மூளையை மழுங்க செய்வானா? இன்ன வரைக்கும் பனுல் ஹாரிஸுக்கு பிறக்கிற குழந்தைகள் மூளை இல்லாம தான் பிறக்கிறாங்க. முட்டாள்கள், முட்டாள்கள். வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கடிதத்தை கிழித்ததின் விளைவு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுடைய மூளையை மழுங்க செய்தார். வரலாறு பேசுகிறார். அல்லாஹு அக்பர். அலாஉல் ஹதரமி. யார் அந்த அலாஉல் ஹதரமி? ஹிஜ்ர், பார்சி நாட்டுக்கு கடிதம் எழுதுகிறார்கள். அலாஉல் ஹதரமி அவர் சாதாரண ஆள் இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை போன்ற ஆற்றல் படைத்தவர். போர்க்களத்தில் எதிரிகள் துரத்துட்டு வர்றாங்க, இவர் நதியில இறங்குகிறார் குதிரையோடு. நதியே, நான் ரசூலின் தோழர். அவர் சொன்ன வார்த்தை நதியை பார்த்து சொல்றார். எல்லா ஹதீஸ் நூட்களிலும் இருக்கிறது, நான் முஹம்மதின் தோழர். அஸ்ஹாப், மூசாவுக்கு பாதை பிளந்ததை போன்று எனக்கு பாதை வேண்டும். நதியிலே நடந்து சென்றார், கடந்து சென்றார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிறார்கள், இந்த அலாஉல் ஹதரமி யார் தெரியுமா? மழை வேண்டும் என்றால் மேகத்தை அழைப்பாராம். கையில புள்ளைய கூப்பிடுற மாதிரி, ஆளை கூப்பிடுற மாதிரி மேகமே வாமாரு. அந்த மேகம் வரும். மழையை கொடு என்று அவர் கேட்டால் மழை கிடைக்கும். இவர் சத்தியம் செய்தால் அதை நிறைவேற்ற அல்லாஹ் துடியாய் துடிப்பான். இவங்க தான் கடிதம் கொண்டு போறாங்க பார்சி நாட்டுக்கு. கடிதம் கொடுத்துக்கிற போது அந்த கடிதம் போய் கிடைத்தது அலாஉல் ஹதரமியின் மூலமாக கிடைத்தது. பார்சுக்குள் இஸ்லாம் வேகமாக வளர்ந்தது. வரலாறு பேசுகிறது. அல்லாஹ் அக்பர். இதே அம்ர் இப்னு உமையத் அல்-அம்ரி நஜ்ஜாசி மன்னருக்கு கடிதம் கொடுத்தார். நஜ்ஜாசி மன்னர் அந்த கடிதத்தை தங்கப்பெட்டியில் வைத்து பாதுகாத்தார். அஸ்மா, தங்கப்பெட்டியில் பாதுகாத்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை நேசித்தார். அபிசீனியாவில், அதனாலதான் அபிசீனியாவில் இருந்து உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா இவர் கடிதம் கொடுத்த நேரம் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா பெருமானார் பெண் பேசுகிறார்கள். உடனே பெருமானாருக்கா முகம்மதுக்கா பெண் பேசுகிறார்கள்? உம்மு ஹபீபாவையா பேசுகிறார்கள்? பெருமானாரின் சார்பாக நான் 4000 திர்ஹம் மகர் தருகிறேன் என்று கொடுத்தவர் அபிசீனிய மன்னர். அவர் பெருமானாரின் கடிதத்தை மதித்தார். பெருமானாரும் அவரை நேசித்தார்கள். வரலாறு பேசுகிறது. அக்கீதர் வாசிலத் இப்னுல் அஸ்கா, அறிவாளி அக்கீதர், அவருக்கு கடிதம் அனுப்புகிறார்கள். கடிதத்தை பார்த்த உடனே அவர் மனைவிட்ட சொன்னாரு, நாம் தேடிக்கொண்டிருந்த சத்தியம் வந்துவிட்டது, கிளம்பு செல்லலாம் மதீனாவிற்கு, ஈமான் கொள்ளலாம் என்று ஈமான் கொண்ட வரலாறுகள். இப்படி தொடர்ந்து நோக்கினால் பெருமானாரின் கடிதங்கள் நிறைய சாதித்தது. கிழித்தவர்கள் ரோமிகள், கிழிக்கப்பட்டார்கள். வரலாறு பேசுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானாரை நேசிக்கிற சமூகமாய் நம்மை ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்புக்குரியவர்களே, நிறைய குழப்பங்கள், சிக்கல்கள், இதெல்லாம் தீரணும். இதுக்கு என்ன செய்யறது? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான சிக்கல்கள் இருக்கிறது. அதே மாதிரி பரீட்சையில பையனுக்கு சிக்கல், என்ன படித்தாலும் மறந்து போயிடுது. என்னதான் செய்யறது? என்ன படித்தாலும் மறந்து போயிடுது.
வியாபாரத்தில் உட்கார்ந்து இருக்கிறவருக்கு வாடிக்கையாளர் உள்ளேயே நுழைய மாட்டேங்கிறார். எல்லா கடைக்கும் போறாங்க, நம்ம கடைக்கு வரவே மாட்டேங்கிறாங்க. இது அத்தனைக்குமான மாமருந்தாய் துவாவாய் அல்லாஹும்ம ரஹ்மத்தக அர்ஜு ஃபலா தகில்னி இலா நஃப்ஸி தரஃபத ஐன் வாஸ்லிஹ் லி ஷஅனி குல்ல லா இலாஹ இல்லா அன்த. 3 தடவை தினமும் ஓதி வந்தால் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். 3 தடவை ஒரு நாளைக்கு. அல்லாஹும்ம ரஹ்மத்தக அர்ஜு ஃபலா தகில்னி இலா நஃப்ஸி தரஃபத ஐன் வாஸ்லிஹ் லி ஷஅனி குல்ல லா இலாஹ இல்லா அன்த. கேட்டதின்படி அமல் செய்கிற தௌஃபீக் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதி வ பாரிக் வ சல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் இலைக யர்ஜுஸ் ஸலாம். தபாரக் ரப்பனா வ தஆலைத வ தஅல்லம்த யா தல் ஜலாலி வல் இக்ராம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம அலா ஆখির கல்கிஹி ஸையிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம்.